கொக்கோ கொக்கோ வந்து ப்ரீ பிளான்டா பண்ணணும். ஹாய், திஸ் இஸ் மகா. வெல்கம் டு ஹாப்பி ஸ்பேஸ். ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டோட பர்த்டே வீடியோ. ஸோ நிறைய சொதப்பினேன். ஸோ அதுவும் இந்த வீடியோஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சர்ப்ரைஸ் பண்ணேன், இந்த டே வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ ஒரு அடிக்காம கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் ஈவினிங் போல வெளியே கிளம்பி இருந்தோம். ஆளுக்கு முன்னாடியே வந்து ஒரு மேடம் வெளியே போய் நிக்கிறாங்க, நம்மளே கூட்டிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கொக்கோ கொக்கோ வெளியே போறமா? வெளியே வரியா கொக்கோ? ஸோ இந்த ஷாப் வந்து இந்த அப்பப்போ போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆள் மாதிரி இருந்தது. பட் எனக்கு பெருசாக எதுவுமே பிடிக்கல. உள்ள வந்து ஒரு ஹைப்போட தான் போனேன். சரி கண்டிப்பாக ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், நல்லா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெளியே பார்க்குறப்பவே நல்ல பெருசாக இருந்தது ஷாப்பு. ஸோ உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஃபுல்லாகவே லெகின் மட்டுமே போட்டிருக்காங்க. ஆனால் எதுவுமே வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. ரேட் வந்து நல்லா அதிகமாக தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஷர்ட் வந்து ஒன்று பார்த்தோம் 400க்கு வந்து பிடிச்சி போய் தான் எடுத்தேன். ஆனால் வந்து ஒரு சைடு மட்டும் வெளுத்து, ஒரு சைடு வந்து கலர் அப்படியே இருந்தது. ஸோ அது என்னன்னு தெரியல, பழசா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால எந்த ட்ரெஸ்ஸுமே வாங்கல, அங்கேருந்து வந்துட்டோம். எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அது மட்டும் வாங்கிட்டு அப்புறமா வந்துட்டோம். ஸோ கரூர் வந்துட்டு காரம் சாப்பிடாம இருந்தேன் எப்படி, அதனால எப்பயும் போகிற ஷாப்புக்கு போய் காரம் வாங்கி சாப்பிட்டுட்டு சீம்பால் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த வாட்டியும் வந்து கொக்கோ எப்பயும் போலவே வேணாம், அவரோடையே இருந்தா. அதுக்கப்புறமா அதான் நான் வாங்கியிருந்த கிஃப்ட் வந்துருந்தது. இந்த கிஃப்ட் பத்தி சொல்லியே ஆகணும். ஏன்னா இதுக்கு பின்னாடி நான் நிறைய பேரோட மண்டையை வந்து உடைச்சிருக்கேன். நிறைய பேர் வந்து யோசிச்சு இது வாங்குமா அது வாங்குமான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இதை பத்தி எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து என்ன யோசிச்சு வச்சிருந்தேன்னா, காப்பு வாங்கி கொடுக்கலாம், வெள்ளி காப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன். ஊர்ல இருந்தப்பவே வந்து வெள்ளி காப்பு வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். அதோட காஸ்ட் வந்து அதிகம். நான் காப்பு எல்லாமே ஸ்டார்டிங் ரேட்டே வந்து அதிகமா இருந்தது. என் பட்ஜெட்டுக்கு அது வரவே இல்லை. டிசைன்ஸ் எல்லாம் கூட செகண்டரி ரேட் வந்துட்டா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அந்த மாதிரி எதுவுமே வரல. சரி, அந்த ஐடியா வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நான் ஜுவல்லரிலாம் வந்து தனியாக நான் வாங்கின கிடையாது. இவங்ககிட்டயே கேட்டலாமான்னு ஒரு பக்கம், இல்லை காசு கொடுத்துட்டு இவங்களே வாங்க சொல்லலாமா அப்படின்னு ஒரு பக்கம். ஆனால் அதெல்லாம் வந்து நல்லா இருக்காது நம்ம கிஃப்ட் வாங்குற மாதிரி. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து 2-3 ஐட்டம்ஸ் சொன்னாங்க. ஸோ அதில் எனக்கு செட் ஆனது வந்து இந்த ப்ராடக்ட் தான். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இன்ஸ்டா பேஜில் தான் ஆர்டர் போட்டேன். எனக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ரேட்டு அது நம்ம வாங்கி கொடுக்குறது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா வாங்குறது அவங்களுக்கும் பிடிக்கணும், கொடுக்கறதுக்கு எனக்கும் வந்து மனசுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி யோசிச்சு வாங்கினது தான் இந்த கிஃப்ட். கரெக்டாக நான் ஊருக்கு போகிற அன்னைக்கு இதனாலே வந்து வந்துடுச்சு, வாங்கி வச்சாச்சு. ஸோ எனக்கு இன்னொரு மேஜரான பயம் என்னன்னா, இப்போதான் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி அந்த பாட்டம் ஆர்டர் போட்டு தப்பா வந்துச்சு இல்லையா. ஸோ அதை பற்றி ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல போட்டிருப்பேன். ஸோ அகைன் இப்படி ஒரு ப்ராடக்ட்டையும் நம்ம வந்து இன்ஸ்டா பேஜில் தான் ஆர்டர் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து சிஓடி அவைலபிளாக இருக்காது இல்லையா. ஸோ அதனால எனக்கு பயமாகவே இருந்தது. ஹோப்ஃபுல்லி இது வந்து நல்லா வந்துருச்சு. ஸோ அதுவே எனக்கு பெரிய ஹாப்பினஸ். அதுக்கப்புறமா தான் ஒரு மெயின் சொதப்பல் என்னன்னா, கேக் வந்து முன்னாடியே ஆர்டர் போடணும்னு நினைச்சேன். ஆனால் ஆர்டரும் போடலை, வாங்குறதுக்கும் வந்து மறந்துட்டேன். என்னன்னு தெரியல, எனக்கு டைம் அப்படியே ஆயிடுச்சு. அதனால லாஸ்ட் மினிட்ல வந்து கேக் ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு 2-3 ஷாப்ஸ் தான் இருந்தது. அதுலேயும் வந்து நான் பார்த்த மாதிரி இல்லை. சரின்னு சொல்லிட்டு கடைசியாக இந்த எலைட்லேயே வந்து பனானா கேக் மாதிரி அதை வந்து ஆர்டர் போட்டேன். வந்து அடுத்த சொதப்பல் கேண்டில் ஸ்டாண்டாச்சும் ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ல ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி எழுதி அந்த ஃபோர்க் இருக்குல்ல இன்சர்ட் பண்ணி வச்சாச்சு. என்னைய மாதிரி வந்து யாருமே சொதப்ப முடியாது. அந்த மாதிரி ஒரு ப்ரீ பிளான்டே இல்லாம தான் கொண்டு போயிருந்தேன் அந்த டைம். அதுக்கு தான் எல்லாத்தையுமே வந்து ப்ரீ பிளான்டா பண்ணணும். என்னைய மாதிரி மக்கு தெரியா லாஸ்டா வந்து பண்ணக்கூடாது. பார்க்கறது கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு. பட் எனக்கு லாஸ்டா வேற வழி தெரியல. ரொம்ப வந்து மொக்க வாங்கிடுவேன் அப்புறம் யோசிச்சேன். லாஸ்டா டெலிவரி கொடுக்குற அண்ணாவும் வந்து எனக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாரு. என்னன்னா, நான் அனுப்புன லொக்கேஷன் ஒன்று, அவர் வந்து வேற ஒரு லொக்கேஷன்ல போய் நின்னுட்டாரு. ஸோ ஸ்டக் ஆகிட்டு எனக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க, நீங்க எங்க இருக்கீங்க சொல்லி. நான் நிறைய லேண்ட்மார்க் சொல்றேன். அவர் கேட்கற மாதிரியே இல்லை. அப்புறம் ஒரு வாட்ஸ்அப் கரண்ட் லொக்கேஷன் அனுப்பி அதுக்கப்புறமும் ஒரு வழியா வந்து கேக் வந்துருச்சு. Happy birthday to you. Happy birthday. இதோட எத்தனை வயசு? 18. சரி.
என்ன இது வாட்சா வேற மாதிரி இப்போ வாங்கணும் நானுக்கே இல்ல நேத்தி நேரம் என்ன வாட்ச் இது? ஓ CR7 எடிஷன் வந்து 60,000. கேள்வி கேட்க தான் கேட்லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பர்த்டே அன்னைக்கு மார்னிங் எடுத்த வீடியோ. மார்னிங் எழுந்திரிச்சோட்டியும் பால்லாம் காய்ச்சி டீ குடிச்சிட்டு விளக்கெல்லாம் பொருத்தி சாமியெல்லாம் கும்பிட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிடுவோம். இங்கே இருக்க மாரியம்மன் கோவில் ஒன்று இருக்கும், ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வெளியே தான் வாங்கியிருந்தோம். வெளியே வாங்கி சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஓவராலா இந்த பர்த்டேல நான் பிளான் பண்ணதை விட சொதப்புனது தான் அதிகம். வந்து எனக்கு கரெக்டா கொண்டு போக முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வச்சும் கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருக்கேன். அண்ட் அகைன் கோவிலுக்கு போயிட்டு வந்து சரியான டயர்டு, நல்லா தூங்கியாச்சு. ஈவினிங்க்கு மேல இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேக் கட் பண்ணியிருந்தாங்க. நான் யோசிச்சே பார்க்கல, ஏன்னா கிஃப்ட் கொடுத்தோட்டி வந்து நல்ல ஒரு ரியாக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து இருந்தது. லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாலும் அந்த கிஃப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு எல்லாமே ஓகே ஆயிருச்சு. இந்த பர்த்டே வந்து எங்களுக்கு இப்படிதான் போச்சு. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.